அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண தப்புக்காக இப்போ உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மாமா சொல்றாரு எனக்கு பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாதுன்னு. அது உண்மைதான். எனக்கு இந்த பிசினஸ் சாரு இத பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆனா எந்த பிசினஸ் மேன் சாப்பிட்றதா இருந்தாலும் அதுக்கு விவசாயம் வேணும். அந்த விவசாயம் பத்தி எனக்கு தெரியும். ரசாயன ஃபேக்டரியால ஏதோ ஒரு ஊர்ல விவசாயம் அழியுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஊர்ல விளையிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோங்கிறத மறந்து போயிடுறோம். அப்படி சாப்பாடு போடுற விவசாயத்தை நாம தான் பாதுகாக்கணுங்கிற பொறுப்பை நானும் எடுத்துக்கணும், நீங்களும் எடுத்துக்கணும், நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். எனக்கு சரின்னு பட்டதுதான் நான் செஞ்சேன். அதனால உங்க பிசினஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களாண்ட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். இந்த கம்பெனில நீங்க 2 வருஷமா ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதோ பாருங்க, இந்த லாஸ் எப்படி ப்ராஃபிட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக என் ஒய்ஃப் உங்க யார்கிட்டயும் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. உங்க லாஸை வேணா நான் திருப்பி தந்துடுறேன். நீங்க எல்லாம் உங்க ஷேரை ரிட்டர்ன் வாங்கிட்டு கிளம்பலாம். ஷேர் ஹோல்டர்ஸோட சப்போர்ட் இல்லாம உங்க கம்பெனியை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர முடியாது. எங்க ஷேரை நாங்க ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். எங்களை மீறி வேற யாரு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கங்கறத பாப்போம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போவாதீங்க ப்ளீஸ். அவள் பேபி என்னடா இது? சாரி சார், உங்களுக்காக தான் லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா பிரபு ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிசினஸ்க்கு செட் ஆகாது சார். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க பிரபு என்ன பண்றாருன்னு பாப்போம். இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா இப்படி பண்ணிட்டியாடா? இனி நம்ம கம்பெனி டவுன் ஆகி அகல பாதாளத்துல போகுது. சித்தப்பா, எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, சுயமரியாதை விட்டுட்டு பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாங்க.
பாக்குறதுக்கும் நல்லா இருக்கிறான், குணத்திலயும் நல்ல பையனா தான் இருக்கிறான். சௌமியாக்கு செம்ம பொருத்தமான பையன். கதிர், இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் தான் நம்ம சிம்பிளா பண்ணிட்டோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்கு, சும்மா கிராண்டா அசத்திடணும். கதிருக்கு சொல்லவா வேணும், அதெல்லாம் பட்டைய கலப்பிடுவான். உன்னை வச்சு பிளான் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை இந்த குப்பத்துக்காரி கெடுக்க பாக்குறான்னு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறனா இல்லையான்னு பாரு. நம்மளால அக்கா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. சத்யா அன்னிக்கிட்ட பேசுறேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் கால் கூட பண்ணல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. Subscriber is currently switched off. Please try after some time. எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? சாரி சௌமியா, என் நிலைமையை எப்படி உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் தான் உனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து வச்சேன். இப்போ நானே உங்ககிட்ட எப்படி நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவேன்? எனக்கு நம்ம காதலை விட என் அக்கா லைஃப் தான் முக்கியம். கதிர், கதிர் மார்னிங் ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்காக அவர் ஃபைல் கொடுத்தனே, அது எங்கே வச்சிருக்க? ஏ கதிர், என்ன ஆச்சு உனக்கு? ஏ கதிர், என்ன ஆச்சு? ஆ காலையிலேருந்து ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது பிரச்சனையா? ஆ ஆ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லையே, நான் காலையிலே பார்த்தனே, இதே மாதிரி தான் டிஸ்டர்பாக இருந்தேன். ஆ ஆ லைட்டாக ஃபீவர் மாதிரி இருக்கு சார். ஃபீவராக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஆ இல்லை சார், இன்னைக்கு ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு போகிறேன் சார். சரி, நான் காலையில் கொடுத்தன ஒரு ஃபைல், அது எங்கே வச்சிருக்கேன்? ஆ இதோ இருக்கு சார். அதுதான். சரிங்க சார். ஆடிட்டர் பார்க்க போலாமா? ஆ போகலாம் சார். ஹலோ, கதிர் இருக்காரா? இருக்காரு மேடம். நீங்க? அவர் ஃப்ரெண்டு, அவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ம். பிரபு வந்தானே, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே? ஓகே சார்.
சார் உங்களுக்கு ஃபோன். ஹலோ. நான் சௌமியா பேசுறேன். பேசு பரவாயில்ல பேசு. சொல்லுங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இன்னும் 1 hourல நம்ம எப்பவுமே மீட் பண்ற கோவில்ல நீ இருக்கணும். இல்லனா நான் உன் வீட்ல இருப்பேன். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், வாங்க போகலாம். என்ன ஆச்சு உனக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. திரும்ப பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. உன்னை நான் கான்டாக்ட் பண்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? உங்க அக்கா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? நீ பாக்குறத பார்த்தாலே பாசிட்டிவா இல்லன்னு தெரியுது. என்ன சொன்னாங்க? ஏற்கனவே எங்க அப்பா கூட பிரச்சனை இருக்கிறதுனால இதுல என்னால தலையிட முடியாதுன்னு சொன்னாங்களா? அப்படியெல்லாம் சொல்ற ஆள் கிடையாது அக்கா. எனக்குன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ பாசிட்டிவா தானே சொல்லிருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னாச்சும் சொல்ல. எங்க அக்கா கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை. ஏ, அதுக்கு உனக்கு சிச்சுவேஷன் கிடைக்கலையா? கிடைச்சாலும் நான் சொல்ல போறதா இல்ல. ஏன் கதிர், அவங்களால தான் நம்மள சேர்த்து வைக்க முடியும்னு சொன்ன. இப்ப ஏன் நீ இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. சத்யாக்கா என்னோட உயிர். அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அது ஏன் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரோட்டுக்கு வர நிலைமை. அப்போ சத்யாக்காவோட அப்பா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிட்டது எல்லாமே சத்யாக்கா தான். சின்ன வயசுல இருந்தே என் குடும்பத்துக்கும் சேர்த்து அவங்க தான் கஷ்டப்பட்டாங்க. நான் IAS படிச்சதுக்கு காரணமே சத்யாக்கா தான். அவங்க ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. அது என்னால கெட்டு போயிடக்கூடாது. நான் இப்ப போய் நம்ம காதலிக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு அதனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா கூட நிச்சயமா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அதை வச்சு அவங்களுக்கு வர ப்ராப்ளம் அவங்க லைஃபே கெடுத்துரும். கதிர், நீ சொல்றதே எனக்கு புரியல. அப்படி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ உனக்கும் எனக்கும் சத்யாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை வச்சு உங்க அப்பா பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு. என்ன சத்யாக்கா தான் பிளான் பண்ணி உன்னை
காதலிக்க வச்சதா கதை கட்டி அக்காவை மொத்தமா வீட்டை விட்டு துரத்திடணும்னு உங்க அப்பா பிளான் போட்டிருக்காரு. இப்ப என்ன செய்யலான்னு இருக்க கதிர்? சத்யாக்காவே நமக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் நம்ம கல்யாணம் பண்ணா சத்யாக்காவுக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்கு நீ உனக்கு பார்த்து வச்ச மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சௌமியா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுன கொன்னுடுவான் உன்னை. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ இல்லைன்னா நான் செத்து போவேனே தவிர வேற ஒருத்தனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசாத சௌமியா. காதல ஒண்ணு சேர்றவங்க செத்துதான் போகணும்னா இங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஏன் உங்க அண்ணன் திவ்யாக்கா தான் காதலிச்சாரு, இல்லன்னதும் செத்தா போயிட்டாரு. காலம் எல்லாத்தையும் மறக்க வைக்கும். நீ மத்தவங்கள காரணம் காட்டி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாத. நான் செத்தாலும் அது நடக்காது. நான் கல்யாணம் பண்ணா ஒண்ணுதான் பண்ணுவேன். ஏன் சுயநலத்துக்காக என் அக்கா வாழ்க்கை நான் என்னைக்கும் கெடுக்க மாட்டேன். என்ன மறக்கிறது தான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. குமரவேலு ஜோசியரை பார்த்து பேசிட்டானா? அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாராம்.
நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்ப்பா. என்ன நீ சொல்லுங்க. இல்ல, உங்க அண்ணன் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல இவ்ளோ அவசரமா சௌமியாவுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அவர் இல்லாம இவ்ளோ பெரிய விசேஷம் நம்ம வீட்ல நடக்குதேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.